அம்மா ஆ, அம்மாடி டீ காபி குடிக்க ஏதாவது சில்லறை இருந்தா கொடுமா. ஆ, தாத்தா உங்களுக்கு சம்பளம் கொடுக்குறாங்கல்ல? சம்பளம் கொடுக்குறாங்கம்மா. அந்த சம்பளத்தை வாங்கி வீட்டுல அப்படியே கொடுத்துருவேன். அப்பதான் அவங்க சோறு போடுவாங்க. என் கை செலவுக்கு உங்களை மாதிரி வரவங்க கிட்டதாம்மா 5-10 வாங்கிட்டு இருக்கம்மா. ஏன் நீங்க இந்த வயசுல வேலை பாக்குறீங்க? உங்களுக்கு பசங்க பொண்ணுங்க யாரும் இல்லையா? ஒண்ணுக்கு 3 பசங்க இருக்காங்கம்மா. ஆனா ஒருத்தரும் கவனிக்க மாட்டேங்கிறாங்க. 3 பேரும் மாறி மாறி பாத்துக்கிட்டா ராஜா மாதிரி வாழலான்னு தப்பு கணக்கு போட்டுட்டு கொஞ்சம் இருந்த நிலம் வீடு எல்லாத்தையும் வித்துட்டு 3 பசங்களுக்கும் சம பங்கா பிரிச்சு எழுதி வச்சிட்டேன். ஆ, அவங்களுக்கு சொத்தை பிரிச்சு கொடுத்த அடுத்த நிமிஷமே எல்லாம் முடிஞ்சு போச்சும்மா. என்ன அனாதையா விட்டுட்டாங்கம்மா. இந்த நிலைமை அப்பாக்கு வந்துருமோ? போட்டி போட்டி என்ன கவனிச்சுப்பாங்கன்னு நினைச்சேன். ஆனா போட்டி போட்டி என்ன வரட்டாங்கம்மா. நான் தப்பு பண்ணிட்டேம்மா. அப்பவே எல்லாரும் சொன்னாங்க, கடைசி காலத்துல உனக்குன்னு கொஞ்சம் வச்சுக்க, மொத்தத்தையும் பசங்க மேல எழுதாத, அவங்கள நம்பாதன்னு சொன்னாங்க. அப்போ நான் அதை கேட்கல. இப்ப அனுபவிக்கிறேம்மா, அனுபவிக்கிறேன். இதுவும் ஒரு வகையில பிச்சைதாம்மா, கௌரவ பிச்சை. சரி அழாதீங்க தாத்தா. இந்தாங்க. நீ நல்லா இருக்கணுமா? பரவாயில்ல. நல்லா இருக்கணும். என்னாச்சு? பாவம் வாட்ச்மேன், பசங்கள்லாம் கை விட்டுட்டாங்களாம். சம்பளம் வாங்கி அப்படியே கொடுத்தாதான் வீட்டுல சாப்பாடே போடுவாங்களாம். பரிதாபமா இருந்துச்சு. டீ குடிக்க ஏதாவது பணம் இருக்குமான்னு கேட்டாரு. அதான் பணம் கொடுத்துட்டு வந்தேன். மனசே ஒரு மாதிரியா இருக்கு. சரி வா. ம். அப்பாவும் எப்ப பார்த்தாலும் வீடு வீடுன்னு சொல்லிட்டு இருக்காரு.